தெய்வ மகன் இருக்குது. பாலும் பழத்துல கூட பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் குடுத்து அது பிரமாதமா இருக்குது. அதே மாரி பாலாஜி சார் படத்துல ஒரே பேக் வாட்டர்லயே தியாகம் அதுல இந்த விக் எல்லாம் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள். அந்த விக்கு பாருங்க, அந்த காத்துக்கு அந்த விக்கு வரைக்கும் இட் வாஸ் ஆக்டிங் ஒருத்தர். அவருக்கு மேக்கப் போடும்போது அங்கே இருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, எப்படி ஒரு ஆள் காரு விட்டு இறங்கி அது வரும்போது எப்படி இருக்காரு, உள்ளே போய் உட்கார்ந்த உடனே எப்படி மாறுறாரு, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் மேக்கப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் போடும்போது தன்னை எப்படி மாற்றிக்கிறாரு, அந்த ஃபைனலாக ஃபினிஷ் ஆகி எல்லாத்த விட அந்த லிப்ஸ்டிக் ஒன்று போட்டதுக்கப்புறம் அந்த லிப்ட் ஒரு மாதிரி வைப்பார். 7 மணி ஆச்சா காரில் ஏறிடணும், ஸ்டுடியோக்கு வந்துடணும். 5 மணி ஆச்சுன்னா கார் ஏறி வீட்டில் போட மாட்டார், செட்டுக்கு வந்தால் போடுவோம். வீட்டு செட்டில் வந்து தான் போடுவார். அவுடோர் எங்கேயா செங்கல்பட்டு அந்த மாதிரி எங்கேயா போகிறோன்னா அப்போ நாங்கள் வீட்டில் போய் மேக்கப் போடுவோம். தெய்வமகன் ஒட்டினதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் ஆமாம் நாங்களே ஒட்டி பார்த்து தான். என்ன வச்சு பண்ணீங்க சார்? பஞ்சு ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே கம்மு வச்சு அப்புறம் அதை தூக்கி பிடிச்சி ஊதி அதை ஒரு போல் பண்ணி அதை மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் கலரிங் பண்ணி அது கீழே ஒரு நெட்டு ஒன்று வச்சுருவோம். நைலான் நெட்டு முதல்ல போடுவோம். சரி, அதுக்கு மேலே இதெல்லாம் ஒன்றா லேயராக போட்டு. அண்ணே கோழி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு சரி சரி பரதேசி காடாகும் கோழிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கான் பாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல படங்கள் மேக்கப் மேனாக பணியாற்றியவர் திரு ரங்கசாமி அவர்கள். அவருக்கு பிறகு அவருடைய மகன் ஜெயந்த் அவர்களும் பல படங்களில் மேக்கப் மேனாக பணியாற்றியிருக்கார். அந்த காலகட்டத்தை பற்றியும் சிவாஜி கணேசன் பற்றியும் நம்மகிட்ட பேச வந்திருக்கார் திரு ஜெயந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நான் ஜெயந்த்குமார், மிஸ்டர் ரங்கசாமியோடைய சன். அப்பா வந்துக்கிட்டு 52 நான் பிறந்தது. 52 மெட்ராஸ் வந்தவர். அன்னையிலேருந்து இங்கே தான் இருந்தார். இறந்தது வந்துக்கிட்டு 92 மட்டும் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் சிவாஜி கணேசன். அண்ட் இந்த பிகினிங்கில் வந்துக்கிட்டு அவர் வந்துக்கிட்டு எம்ஜிஆர் சாருக்கும் அவர் மேக்கப் போட்டிருக்காரு. அதே மாதிரி பல பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் போட்டிருக்காரு. நான் வந்து பேசிக்கலி ஐ எம் அன் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு. ஐ ஸ்டடீட் இன் சென்ட் பீட்ஸ். இப்போ 69 காலேஜ் முடிக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஆஸ்மேட்டிக் பர்சன். அதனால் அவர் கூட கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு போகிறது, அப்படி தான் சினிமாவுக்கு வந்தேன். சரி சரி. அப்படி இருக்கும்போது ஒரு கால் ஒன்று ஃப்ராக்சர் ஆகி 74 ஒரு படுத்தார். அப்போ தான் ஆல் ஆஃப் எ சடன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன். பட் அது மட்டும் அப்போலேருந்து நான் யூனியனில் ஒரு மெம்பராகவே இருந்தேன். 68 யூனியனில் ஒரு மெம்பராக இருந்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் தான் யூனியன் ஃபார்ம் பண்ணவங்க. பீதாம்பரம் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மேக்கப் யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கார்டு இருக்காமல் அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அப்பா என்ன வாலண்டியராக கார்டு எடுக்க வச்சுருந்தார். அப்படி ஒரு மேக்கப் மேனாக உள்ளே போனேன். பட் அவ்வளோ ஈர்ப்பு இதில் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் படிச்சுட்டு நம்ம வந்துட்டு கை கட்டி நிற்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த சமயத்தில். பட் ஆஃப்கோர்ஸ் ஒன்ஸ் ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் நமக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இதில் என்றது நல்லாவே தெரிய வந்தது. மோரோவர் சினிமா தொழில் வந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவு எங்களுக்கு எந்த ஒரு அழிவும் பண்ணது கிடையாது. யூ ஹவ் க்ரான் வித் தட். அது கூட வளர்ந்துருக்கோமே தவிர அழிவுக்கு போனது கிடையாது. அண்ட் மோரோவர் சிவாஜி கூட இருந்ததுனால எங்கே போனாலும் பெருமை தான். அவர் பேரை சொன்னோன்னா எது கிடைக்காததும் கிடைக்கும், எது வேணால் பண்ணிகிட்டு இருக்கலான்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டர்டில். இப்போ அப்பா எப்படி சார் சிவாஜி சார் சேர்ந்தார்? அதுக்கு முன்னாடி அவர் மேக்கப் எப்படி ஆரம்பிச்சார்? அவர் வந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் இருந்து தான் அவர் வந்தவர். ஏன்னா இஸ் நேட்டிவ் இஸ் இன் ட்ரிச்சூர். அங்கேருந்து ஏழ்மையை விரட்டில் கோயம்புத்தூருக்கு வந்துட்டார் அவர் தனியாகவே. சரி. அங்கேருந்து வந்து இங்கெல்லாம் இது பண்ணி பச்சிராஜா ஸ்டுடியோவில் ஒர்க்கில் போய் சேர்ந்தார். கேன்டீனில் தான் ஒர்க் கிடச்சிது அவருக்கு. அப்போ கேன்டீனில் பார்த்துட்டு அப்படியே வரும்போது ஸ்டுடியோவுக்குள்ளே இந்த மேக்கப் ரூமுக்குள்ளே அவங்களுக்கு அந்த வேணுங்கிறது அந்த குமார்னு ஒருத்தர் ஒரு பெரிய சீஃப் இருந்தார். அவர் கூட உட்காந்துக்கிட்டாது. அப்புறம் அப்போது ஐ டோன்ட் நோ த நேம், இந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அந்த முடியெல்லாம் சுற்றுறது,
அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்தார். அப்படியே வந்துட்டு பேரை ரெங்கசாமின்னு வச்சுக்கிட்டாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு, அவர் இயற்பேர் வேறையா? ஆமாம், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தார் கார்பென்ட்ரியில். அவர் பேர் ரெங்கசாமி. சரி. அவர் பெரிய ரெங்கசாமி, இவர் சின்ன ரெங்கசாமி ஆகிட்டாங்க. இவரோட இயற்பேர் என்ன இவர் அப்பாவோடது? இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து வேலு குஞ்சுகுட்டன். ஓ சரி சரி. கேரளாவில் குஞ்சுகுட்டன் வேலுன்னுவாங்க, குஞ்சுகுட்டன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவருடைய ரியல் நேம். சரி சரி. வந்து பேரை மாற்றிக்கிட்டு ரெங்கசாமின்ட்டு இருந்தார். அப்படியே அங்கேருந்து அப்படியே இருந்து வந்து ஈ கேம் டு மெட்ராஸ் இன் 52. நான் பிறந்த வருஷத்தில் வந்தார். அந்த கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்ததுங்களா, அரசு சம் ஸ்டுடியோ இருந்தது அன்னைக்கு. நம்ம கோகோ கோலா கூட இப்போ இருந்தது. இப்போ அங்கே பெரிய பில்டிங்கெல்லாம் வந்துச்சு. அதில் தான் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். சரி. அப்படி இருக்கும்போது நம்ம லஸ்ஸு கார்னரில் எதுக்கோ வந்திருந்த போது தான் சத்யா ஸ்டுடியோ முதலாளி சோமசுந்தரம் மீட் பண்ணார். இங்கே வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தானேன்னு அன்னைக்கே அவர் பர்மிட்டும் பண்ணிட்டார். வெளியும் ஒர்க் பண்ணிக்க, ஏன்னா என் ஸ்டுடியோ ஒர்க்கை நீ பார்த்துக்கணும். சத்யா ஸ்டுடியோ எம்ஜிஆர் இது இல்லையா சார்? அதுக்கு முன்னாடி சோமசுந்தர செட்டியார்னு ஒருத்தர் வச்சுருந்தார். சரி. அவர்கிட்ட இருந்து இவர் எத்தேக்கனே அரசலங்குமாரி இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு. அவங்க கூட ஒரு நல்ல ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஏதோ ஒரு பேர் இருக்குது. காஷி அப்பான்னு ஒருத்தர் அவங்க மதுரமகனும் ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கு. அந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ யூஎஸ் ஃப்ரீலான்ஸர் எல்லா இடத்துக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே எம்ஜிஆரும் சிவாஜி படங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சிவாஜி வாஸ் மோர் வித் லாட் ஆஃப் கேரக்டர். அப்போ நாங்கள் வந்துக்கிட்டு எப்படின்னா, நாங்கள் வி ஆர் மேக்கிங் விக்ஸ், தாடி மீசையெல்லாம் நாங்களே ஓனாகவே கல்கட்டாலேருந்து வர வச்சு ஆல்ட்ரு பண்ணி நாங்கள் அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குற ஒரு டைம் அது. அப்போ அந்த இதில் வந்துக்கிட்டு கிளாஷ் ஆக ஆரம்பித்த போது எம்ஜிஆர்கிட்டே சொல்லிவிட்டு, நான் எனக்கோசம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு இதை சொன்ன உடனே அவர் ஹி வாஸ் வெரி லீனியன்ட். ஓகே, இஸ் டூயிங் மோர் கேரக்டர், நீ அங்கேயே இரு. எனக்கு ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமாக ஒரு படத்துக்கு யூஸ் பண்ண விக்க இன்னொரு படத்துக்கு யூஸ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது நீ அங்கே இருக்கிறது தான் நல்லது உனக்கு, சரி எனக்கு விக்கு மாத்திரம் பண்ணி கொடு ன்னு சொல்லிக்கிட்டு, அரசலங்குமாரியெல்லாம் அப்பா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருடைய படம் அரசலங்குமாரி, நாடோடி மன்னன், இதிலெல்லாம் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. 68 மட்டும் இப்படி அப்படியுமா ஒர்க் பண்ணியிருக்காரு. 62 இடமோ 68 வரைக்கும் விக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டோம். ஃபுல் டைம் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீதாம்பரம் பீதாம்பரம் சார் வந்துட்டார். அது மட்டும் பீதாம்பரம் சார் அப்பா, அப்புறம் நம்ம மஞ்சுளா கூட ஒரு மேக்கப் மேன் இருந்தார் அவர், அப்புறம் ஜானகி அம்மா கூட ஒருத்தர் இருந்தார் அவர். இந்த மாதிரி எல்லாருக்குமே he was sharing the thing with the people, but he was having everyone tied up together. இங்கே அப்படி கிடையாது, நாங்களே எல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனில் இங்கே வந்தோம். இதில் அப்பா சிவாஜிக்கு போட்ட கெட்டப்பில் வித்தியாசமான கெட்டப் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய தெய்வமகன் இருக்கு, தெய்வமகன் இருக்குது. பாலும் பழம்ல கூட ஒரு வித்தியாசம், பாலும் பழத்தில் கூட பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் கொடுத்து அது பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி தியாகமா தீபம் அந்த ஒரு பாலாஜி சார் படத்தில் ஒரே பேக் வாட்டர்லேயே தியாகம் அதில் இந்த விக்கெல்லாம் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள், அந்த விக்கு பாருங்க, அந்த காற்றுக்கு அந்த விக்கு வரைக்கும் இட் வாஸ் ஆக்டிங் ஒருத்தர். அது பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. அது விக்கை கூட நடிக்க வச்சிருக்காரு அவருன்னு. எப்படி சார் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்னாக்கா சிவாஜியே அவரே சொல்லுவாரா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு? அவரு சொல்லுவாருங்க விக்கெல்லாம் ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டுவார்? ஆமாம், நாங்கள் சேஞ்சஸ் கொடுப்போம், அதில் அவர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். அது அதே மாதிரி அவருக்கு மேக்கப் போடும்போது அங்கே இருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, எப்படி ஒரு ஆள் காரு விட்டு இறங்கி அது வரும்போது எப்படி இருக்காரு, உள்ளே போய் உட்கார்ந்த ஒன்று எப்படி மாறுறாரு, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் மேக்கப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் போடும்போது தன்னை எப்படி மாற்றிக்கிறாரு, அந்த ஃபைனலாக ஃபினிஷ் ஆகி எல்லாத்த விட அந்த லிப்ஸ்டிக் ஒன்று போட்டதுக்கப்புறம் அந்த லிப்ஸை ஒரு மாதிரி வைப்பார் ஒவ்வொரு இதுக்கு. அது எப்படி அது அந்த ஈவினிங் 5 மணி மட்டும் வச்சுருக்காருன்றது யாருக்குமே புரியாது. அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் மேன். 7 மணி ஆச்சா காரில் ஏறிடணும், ஸ்டுடியோவுக்கு வந்துடணும்.
5 மணி ஆச்சுன்னா கார் ஏறி வீட்டில் போட மாட்டார், செட்டுக்கு வந்தால் போடுவோம். வீட்டுக்கு செட்டில் வந்து தான் போடுவார். அவுடோர் எங்கேயாச்சும் செங்கல்பட்டு அந்த மாதிரி எங்கேயா போகிறோன்னா அப்போ நாங்கள் வீட்டில் போய் மேக்கப் போடுவோம். ஓ சரி சரி. இப்போ திருவருட் செல்வர் அந்த கேரக்டர் எப்படி உருவாச்சு சார்? நான் ஒரு சிலர் வந்து அந்த காஞ்சி மகா பெரியவரை அவரை இது பண்ணி பண்ணது. ஆமாம், அது உண்மையா? அவரை வச்சுக்கிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபேஷியல் இதெல்லாம் வந்துக்கிட்டு அன்னைக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது இங்கே. ஆமாம், இப்போ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதெல்லாம் இருக்கு. ஆமாம், அன்னைக்கு வந்துன்னு வெறும் இந்த டிஷ்யூஸ் அண்ட் அப்போது நோஸ் புட்டின்வாங்க, அது அப்புறம் கம்மு, அப்புறம் டிஷ்யூ பேப்பரு, இதெல்லாம் வச்சு தான் இட்ஸ் எ ஹாரிபிள் மேக்கப் ஆன் த டே. அந்த ஒரு 3 நாள் 4 நாள் அல்டாலியோ அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அந்த இது அதான் இது டிஷ்யூ பேப்பர், கம்மு இதெல்லாம் போட்டு ஸ்கின்னை இழுத்து பிடிச்சி ஒட்டிட்டு அப்புறம் ரிங்கிள்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிங்கிள்ஸை ஒட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறது தான். அது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அந்த மேக்கப்புக்கு? அப்போல்லாம் நான் ரொம்ப சின்னவன் சார், நான் அதுக்கெல்லாம் போனதே அப்பா கிடையாது. சொல்லியிருப்பார் இல்லையா? தெய்வமகன் தெய்வமகனுக்கு ஒட்டினதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் பக்கம் இதுவாக இருக்கும். ஆமாம், நாங்களே ஒட்டி பார்த்து அது நாங்கள் என்ன பண்ணீங்க? இப்படி இப்படி பண்ணும்போது ஆடுதான்லாம் பார்த்துட்டு தான். அதுக்கு என்ன வச்சு பண்ணீங்க சார்? இதுதான் ஆர்டினரி ஸ்பாஞ்ச் இல்லைங்களா, ஐ மீன் பஞ்சு ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே கம்மு வச்சு அப்புறம் அதை தூக்கி பிடிச்சி ஊதி அதை ஒரு போல் பண்ணி அதை மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் கலரிங் பண்ணி அது கீழே ஒரு நெட்டு ஒன்று வச்சுருவோம். நைலான் நெட்டு முதல்ல போட்டுருவோம். அதுக்கு மேலே இதெல்லாம் ஒன்றா லேயராக போட்டு அது அந்த ஃபஸ்ட்டு டே எப்படியோ பண்ணிட்டோம், கடைசி மட்டும் அதே வரணுமே, கண்டினியூட்டி அப்படி இருக்கணும். அப்போ அதை வச்சு அதை ஒன்று அந்தந்த இடம் தூக்கி எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்குன்னு அவர் ஃபேஸ் மாதிரி ஒரு மோல்டும் கையில் வச்சுருந்தோம். ஒரு பிளாஸ்டர் பாரிஸில் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃபேஸில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறது. அதாவது அவர் ஃபேஸில் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துட்டு அது கடைசி அதை ஒட்டிடுவீங்க. ஆமாம், அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அதை ஒட்டிட்டு இது பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் நிறைய படங்கள் அவுட் பண்ணிக்கிங்க இல்லையா? அப்போ உடம்புக்கு சரியில்லைன்னு நான் தான் போவேன். அது அவ்வளோ ஞாபகம் இல்லை சரி. என்னக்கா வந்துக்கிட்டு கார்த்திக் கூட ஒரு படம் பண்ணார், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அந்த அந்தமான் காதலி இதெல்லாம். அந்தமான் காதலி நான் ஒர்க் பண்ண படம் தான். அது முத்தா ஃபிலிம்ஸில் இருக்கிற எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணியிருக்கேன். அப்பா வரலன்னா நான் பண்ணுவேன், இல்லைன்னா அப்பாவே பண்ணுவார். அப்பா கால் உடைஞ்ச போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் கோலன் அப்டக்கல்னு வரைஞ்சு சொல்லிக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் வந்துருந்தது. சரி. அது ஒரு 6 மாதம் இருந்தார். அப்போ சார் வந்து எம்பியாக வேறு இருந்தார் அந்த டைமில். அந்த லக்ஷ்மி வந்தாச்சா, அது ஒரு படம். ஹிந்து ரங்கராஜன். அந்த படத்துக்கு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் மேக்கப் படம் வந்தாருன்னா எப்படி சார்? ஒரு சில மேக்கப்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அந்த நேரத்தில் சிவாஜி சார் வந்து இந்த டயலாக் கேட்குறது, நான் கேள்விப்பட்டேன். சிவாஜி வந்து டேரக்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அந்த மேக்கப்பில் வந்து கொடுப்பாரு, இந்த ஷார்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா அந்த இதெல்லாம் மேக்கப்? அவ்வளோ அவர் அடுத்தவங்க இதில் தலைப்பட மாட்டார் சார். ஏன்னா அவங்க வரும்போதே எல்லாத்தையும் கரெக்டாக வந்துடும். இங்கே வரும்போது ரூமுக்கு வரும்போது எந்த இடத்துல க்ளோஸ்அப் போகணும், எந்த இடத்துல இவர் டைலாக்கு மேலே அடுத்தவங்க க்ளோஸ்அப் போடணுன்றதெல்லாம் தான் வந்துடுவாங்க. இவருக்கு ப்ராமினன்ஸ் இல்லாமல் வேறு எதுவும் யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இவர் வந்துன்னு தன்னுடைய ப்ராமினன்ஸை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பாரு தவிர அடுத்தவங்களோட ப்ராமினன்ஸை சார் என்றைக்கும் வாங்கிறதுக்கு நாங்கள் இருந்த வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. உங்கள்கிட்டலாம் எப்படி பிஹேவ் பண்ண சார் மேக்கப் ரூமில் வந்தால்? என்ன எப்பவுமே ஸ்வீகார புத்திரன்னு கூப்பிடுவார். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன அவர்கிட்ட எனக்கும் அவருக்கும் வர டஸ்ஸில் அங்கே தான். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் மேக்கப்பில் போய் அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா சாப்பிட்டேன்னு நான் சொல்லுவேன், அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேனுங்கன்னு. நமக்கு தெரியாது இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு மீன். அவங்க வீட்டிலேருந்து காடா அது இது வந்துருக்கும். சரி சரி. எல்லாத்துக்கும் தொடை தானே இருக்குது. அப்போ நம்ம தொடையை பார்த்து அண்ணே கோழி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு. சரி சரி. பரதேசி கோழி காடாகும் கோழிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கான் பாரு. அந்த மாதிரி நல்ல இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எங்கே நான் நின்றுட்டு இருந்தாலும் சரி, நான் அந்த டீ டைமில் அவர் காஃபி வரும்போது எங்கே இருந்தாலும் சரி, அவர் கண் பார்வையில் இருந்தேன்னா அவர் குடிச்சிட்டு அந்த ஒரு பாதி கூப்பிட்டு கொடுப்பார். அதாவது எப்படி ஒரு பிள்ளையை பார்த்துக்கிறாரோ அது மாதிரி தான் அவர். சாப்பாடு நீங்கள் ஷூட்டிங்னாக்கா உங்களுக்கு சாப்பாடு வந்து அவர் வீட்டிலேருந்து தான் வரும்? எங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க வீட்டிலேருந்து வரும். இப்போ நாங்கள் ஊட்டியில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஊட்டி போயிருந்தோம். ஒரு 4 மாதம் அங்கே ஊட்டிலேயே இருந்தோம். சரி சரி. அவர் ரூம்லேயே தான் இருந்தேன். அவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் என் ரூமுக்கு வரணும்.
காத்தால எழுந்தோன்னு அது அவர் வரைக்கும் என்ன அவர் ஏதாவது பேசிட்டு அந்த ஆமாம் மாதிரி? அவர் கூட பேசிக்கிட்டு அவன் ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க பேசிக்கிட்டு இருப்போம். அவருக்கு இந்த கை அமுக்கி விடுறது, கால் அமுக்கி விடுறது, ஓ அந்த மாதிரி சில்லற அது மாதிரி சின்னதாக பெட்டி திங்ஸு ஜாலியாக ஓ அவர் அவரை பேசிக்கிட்டு கவனிச்சுக்குவீங்க நீங்க ஆமாம் நல்லபடியா. அப்படியே ஆமா. உட்காந்துட்டு இருப்போமே சரி தவிர, சரி சில சமயம் அப்படியே அமுக்கிட்டு அவர் தொட மேலேயே தலையை வச்சு படுத்துருவேன். கமலம்மா சொல்லுவாங்க, மாமா பாருங்க அவன் உங்கள் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு. ஆமாம் இல்லை டைம் ஆச்சு இல்லை டே எந்திரா காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும் போய் படுத்துக்கோ சாப்பிட்டு படுத்துட்டு தூங்க காத்தால 5:30 மணிக்கு வந்து கூப்பிட்றேன்னாரு. அதே மாதிரி 5:30 மணிக்கு உள்ளே போயிடணும். சரி சரி 5:30 மணிக்கு போனால் பை தட் டைம் ஈல் பி ரெடி. அந்த ஊட்டியில் அவர் குளிச்சு கழிச்சு ரெடியாக இருப்பார். 5:30 மணிக்கெல்லாம் ரெடியாக இருப்பார். சரி போன உடனே மேக்கப் போட ஆரம்பிச்சோன்னா 6:30 6:45 வண்டி ஏறிட்டோன்னா 7:15 7:30 லொக்கேஷனில் இருப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்க தான் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பீங்க. ஏன்னா மேக்கப் மேன் வந்து எப்பவுமே நெருக்கமா ஆமா. இருப்பாங்க எல்லாருக்குமே. அப்படி அவருடைய மூடு தெரியுமா? ஒரு சில படங்கள்ல அவருக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்காரா? அதாவது இல்ல இந்த படம் பிரமாதமா வரும். அவரு இப்ப முதல்லயே கெஸ் பண்ணிடுவாரா? அது நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய சில இது சரியில்லைன்னாக்கா நாங்கள் எங்கள் மேக்கப் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னாக்கா சரி. அப்பா போய் டைரக்டர்கிட்ட சொல்லிடுவார். அண்ணன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு இது ஒன்று உடனே நீங்களும் அப்பாவும் அப்பா தான் போவார். நான் அதில் சரி. ஜாஸ்தி இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். சரி சரி சொன்ன உடனே அவங்க குழு இருக்கு பாருங்க, டைரக்டர் குழு, ப்ரொடியூசர் குழு, இவங்கெல்லாம் அவங்க உடனே தே வில் அரேஞ்ச் ஃபார் ப்ரிவ்யூ. ஆஸ் ஆன் டேட்டு மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்து ப்ரிவ்யூ போட்டுடுவாங்க. சரி ப்ரிவ்யூ போட்டு அவங்க ஒருக்கா பார்ப்பாங்க, அப்புறம் பாக்கி இருக்கவங்க ஒருக்கா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் சார் உட்காந்து பார்ப்பாரு. சரி சரி பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களே எப்படின்னாக்கா, இல்லை இது பார்க்கும்போது ஓகேவா இருக்குன்ட்டாருன்னா விட்டுடுவாங்க. அப்போவும் அந்த ஃபீலிங் இருக்குதுன்னாக்கா உடனே மறுபடியும் டிஸ்கஷன் பண்ணி இதை சேஞ்ச் இட். அவ்வளோதானே தவிர. ஆனா முதல்ல ஒரு ஷேர் பண்றது உங்க அப்பா கிட்டயோ இல்ல உங்க கிட்டயோ தான் share ஆமாம் பண்ணுவாரு. அப்பாக்கிட்ட தான். என்கிட்டலாம் ஜாஸ்தி அந்த மாதிரி ஷேரிங் எல்லாம். நம்மலாம் சின்ன பையன் சார். இன்றைக்கி தான் 72 வயசாச்சு சார். 92ல் எங்கள் அப்பா இறந்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஓ சரி சரி ஸோ அப்போ என்ன ஐ வில் பி அரவுண்ட் அபவுட் 40-45 இயர்ஸில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதை விட எங்கள் அப்பாட்ட தான் ஜாஸ்தி ஷேர் பண்ணுவாங்க. ஓகே சரி பட் ஹீ யூஸ் டு டெல் மீ அ லாட் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்டு. சரி இதுதான் அந்த பயமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்தது. ஓ ஏன்னா அந்த காலத்தில் சினிமா தொழிலுங்கிறது வந்துக்கிட்டு ஒரு மாதிரியாகவே இருந்தது. எப்படின்னா நாளைய பொழுது எப்படி இருக்கும்னு தெரியாதுன்ற மாதிரி. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, 10 வருஷத்துக்கு கவலை இல்லைப்பா நான் சொல்கிறேன். ஏன்னா சினிமா தொழில் அப்படி இல்லாமல் இருந்தது. நாளைக்கு என்னன்னு தெரியாமல் இருந்தது. திடீர்னு நல்ல ஓகோன்னு ஓடிட்டு இருக்கிற படங்கள் 2 படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அந்த பக்கமே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம். அப்படி இருக்கும்போது நம்ம அதில் போய் இருக்கணுமா அண்ட் ஒன்லி டு சேஃப்கார்ட் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் ஃபாதர் நம்ம இருந்தோம். அப்புறம் முத்தா ஃபிலிம்ஸ் இருந்தது. அவங்க வந்து எங்களை வந்துக்கிட்டு ஒரு சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் கிளியராக சொல்ல போனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நன் ஆஃப் தி சினிமா பீப்புள் ஹவ் என்கொயர்டு ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் மதர், ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. யாருமே கேட்டது கிடையாது. அதனால் ஒன்லி முத்தா ஸ்ரீனிவாசன். எப்போ பார்த்தாலும் சார் மாத்திரம் அம்மா எப்படிப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் போய் பார்க்குறியா, கேட்காம இருக்கவே மாட்டார். அப்போ நம்ம ஏதாவது சொன்னோன்னா அதுக்கு ஒரு ஆன்சரும் கொடுத்துருவார். இப்படி பண்ணேன்டா, அப்படி பண்ணு. நம்ம ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம்னு நாங்கள் போய் சொன்னோன்னா அதுக்கு வழியும் சொல்லி கொடுப்பார். நீங்க சொல்லிட்டு பார்த்தா சினிமா நிலையிலேன்னு போது அப்பா வந்து அவ்வளோ வருஷம் சிவாஜி சார் டிராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் கிட்ட மோர் travel தென் பண்ணியிருக்காரு. தட். அந்த அளவுக்கு அவர் மேல அவருக்கு அஃபெக்ஷன் இருக்கணும். எனக்கு ஆமாம்மா. ஒரு சிலர் வந்து ரொம்ப க்ளோஸான பீப்புள் தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. ஆமாம், ரங்கான்னு எப்போ பார்த்தாலும் ரங்க எதுவாக இருந்தாலும், அதாவது எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றங்கள் இருக்குது. இந்த மேக்கப் ரூம்குள்ளே ஃபேமிலி பரிமாற்றங்களே நடக்கும். பிள்ளைகளை பற்றி அவங்க பிள்ளைங்க இவங்க பிள்ளைங்கன்ற மாதிரி நடக்கும்போது இதில் போய் நம்ம உள்ளே போய் மாட்டும்போது தான் நம்ம தலையை போட்டு உருட்டிடுவாங்க. செம்ம திட்டு இடி எல்லாம் விழுவும். நமக்கு அடியை தவிர பாக்கி எல்லாம் கிடைக்கும். அவர் உங்களையும் கேட்பார் படிப்பு பற்றியெல்லாம். அவங்களையும் அவருடைய பையன் உரிமையா சுவிகார புத்திரன்னு சொல்றாரு. ஆமாம், என்ன திட்டிகிட்டே இருந்தார். ஐ வாஸ் டூயிங் ஃப்ளையிங் மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் நான் மெம்பர். அண்ட் தென் நான் கிட்டத்தட்ட 60-70 ஹவர் ஃப்ளைங் பண்ணியிருக்கேன்.
ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் ஒரே ஒரு பேப்பர் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். சரி. அப்படி இருக்கும்போது என்னை அவர் திட்டுன்னு திட்டுவார். வளர்த்துட்டு பிள்ளைய கொண்டு போய் ஷாக கொடுக்குறடா, வளர்த்துட்டு பிள்ளைய கொண்டு போய் ஷாக அவருக்கு குடிக்கிறா. அந்த தொழில் பிடிக்கல. ஏன்னா ஆல்வேஸ் இருக்கு. ஓகே. இது ஒரு சின்ன இன்ஜின்னு சார், மஞ்சள் பிளைன்னு இந்த சின்ன இன்ஜின்னு ஒரு ரெக்கையை வச்சுட்டு பறக்குது. இது எங்கே கீழே விழுன்னு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி. அந்த நம்ம போகிற போயிங் இதுக்கெல்லாம் 1008 செக்யூரிட்டி இருக்குது. இதில் ஒரு செக்யூரிட்டிங்க, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். நாங்கள் பறந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேலையை தேடணும். அதுக்கப்புறம் போகணும். அப்போவே வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கார். இதெல்லாம் சொல்லி வானாடான்னு சொல்லி என்னை இது பண்ணி வேறு ஏதாவது தொழிலை பார்க்க சொல்லி அதுன்னுட்டு தான் நாங்கள் அம்பத்தூரில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்தது. அதை முதல்ல வாங்கி கொடுன்னு சொல்லி அதை அப்படி ஐ கேம் இன் டு திஸ் லைன். இப்போ அப்பா மேக்கப் பண்ணும்போது அவர் நிறைய தலையிட மாட்டார், ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணும்போது சொல்லுவார், அதை கொஞ்சம் மாற்றி பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஈ ஹிம்செல்ஃப் புட்ஸ் மேக்கப். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எங்கேயா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா கூட ஃபைனல் டச் பண்ணும்போது அவரே கரெக்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு அந்த நெட்டு ஒட்டு விக்கு வைக்கிறது மாத்திரம் தான் பக்காவாக இருக்கணும். பாக்கி என்ன தப்பு பண்ணாலும் யூ வில் கரெக்ட் இட் வித்தவுட் எனி. என்னைக்காவது மேக்கப் பண்ணும்போது சரியில்லைன்னு சொல்லி திட்டிருக்காரா உங்களை? திட்ட மாட்டார். இல்லை, அது யாரையும் திட்டி நான் கேள்விப்பட்டது. அவர் ரொம்ப யார்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாக பேச மாட்டார் அப்படின்வாங்க, அது உண்மையா? அதெல்லாம் இல்லை சார். ஹி வாஸ் வெரி ஜோவியல் ரேதர். ஜாலியாக பேசுவார். இது ஏன்னா அவருக்கு அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த அவர் வருவார், வந்த உடனே ட்ரெஸ்ஸை அவுத்து அங்கே கோட் ஹேங்கரில் மாட்டிட்டோன்னாக்கா, டவலை கொடுத்தோன்னா மாரில் போட்டு உட்காந்துட்டார்னா, பொட்டு வச்சிட்டோன்னா, மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவார். அண்ணே இன்னைக்கு இதுதானே இது மட்டும் எடுத்தது இதுதானேன்னு. அதுக்குள்ளே அசோசியேட் டைரக்டர் வந்துடுவார், டைலாக் ரீடரும் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னாக்கா அந்த டைலாக்கை 3 வாட்டி படித்து காமிப்பாங்க, அவ்வளோதான். 3 வாட்டி படிக்கிறதோட முடிஞ்சு போச்சு கதை. இவர் அதுக்கப்புறம் மனப்பாடலாம் பண்ண மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பதிஞ்சிடும். ஆமாம், 3 வாட்டி படித்து பார்த்ததோட முடிஞ்சு போச்சு. அதோட அங்கே போய் கேமரா முன்னாடி நின்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு டைலாக் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அண்ணே இதுதானேன்னு சொன்ன உடனே அப்போ இருக்கு அப்படி, அவ்வளோதான். நீங்கள் பேசி முடிக்கிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவர் முடிச்சு அவர் பாட்டு அவர் திரும்புவார், இது பண்ண நீங்கள் எங்கே வேணால் கட் பண்ணீங்கன்ற மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ கேரவன்லாம் கிடையாது. அவருக்கு எப்படி? மரத்தடி தான். எங்கேயாவது அவுடோர் போனோம்னா மரத்தடி, கொடை, சூள், சேரு, இதுதான். அது நீங்கள் கொடையெல்லாம் பிடிச்சிருப்பீங்க, எல்லா வேலையும் பண்ணி. ஐயோ, அதுவும் எக்கச்சக்கமாக சார். ட்ராண்டத்தில் போயிட்டு அந்த பத்மநாப டெம்பிள் கோயில் வளாகத்தில் ஷூட்டிங் நடக்குது. செம்ம வெயில், பழுத்து போகுது. அந்த இடத்துல கூட வந்துக்கிட்டு யூ வாஸ் லீஸ்ட் டு பாதர் அபவுட் சன் அண்ட் அதர் திங்ஸ். அந்த சேரை போட்டு கொடுத்தோம், அப்படி உட்கார்ந்தார், அந்த கொடையை பிடிச்சோம், அனல் பறக்குது, பிடிச்சி அப்படி நின்றுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த ஐஸ் பாக்ஸில் அந்த வெட் கிளாத்தும் அது இருக்குது, அது அங்கே வச்சு கொடுத்தாச்சு. அப்பப்போ எடுத்து ஒத்திக்கிட்டு இருந்தார். தவிர ஏய் டைம் ஆகுது முடியலன்ற அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. அவர் எங்கேயாவது ஓய்வெடுக்கும் போக மாட்டார். அவங்க ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே ஓடுறாங்க. ஃபேன் இருக்கப்போ இவருக்கு இருக்கிற ஃபேனு கூட வந்து ஜனங்கள் மூடி நிற்கிது. அப்போ கூட he was quiet. ஷார்ட்டுன்னு, அதாவது இடி உட்காந்து சோர்ந்து போய் இருக்கிறவன் பெரியவருன்னு சொல்லலாம் அந்த வேஷத்துக்கு. அந்த ஷார்ட் ஓகேன்னு உடனே அந்த கையில் அந்த இதை எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள், வெட்லாத்தை எடுத்து ஒரு கண்ணாடி காய்ங்கிற பாருங்க, அப்படி போட்டுட்டு அப்படி பண்ணிவிட்டு அந்த இதடெல்லாம் எங்கேருந்து இந்த ஃபார்மேஷனுக்கு வருதுன்னே தெரியாது. ஃபார்மேஷனுக்கு வந்துடுது, போய் நின்ன உடனே ஒரு குழி அப்படி நின்னாருன்னா அதுக்கு முந்தின சீனில் என்ன டைலாக் விட்டோன்றது தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர அந்த கண்டினியூட்டி ஆஃப் ஆக்டிங், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக்காக என்னமோ வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அதெல்லாம் வந்துன்னு தெய்வ பிறவி இன்னும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அந்த வயசு கிடையாது அவரை போய் சொல்லுறதுக்கு. அதனால் சொல்கிறேன், இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் ராதர். இப்போ அவங்க மிஸ்ஸஸ் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், அவங்களும் வருவாங்களே சார் ஷூட்? அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அவங்க அவுடோர் ஒரு 2-3 நாளைக்கு மேலே இருக்குன்னா அம்மா வந்துடுவாங்க, கமலம்மா வந்துடுவாங்க. வந்தாங்கன்னாக்கா அவங்களே தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க குக் பண்ண சாப்பாடு தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம்.
அது அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்குங்க. அவ்வளோ பேருக்கு சமைக்கணும். இல்லை இல்லை இங்கே இங்கே இல்ல அவர் கூட நீங்க 5, 6 பேர் 5-6 பேர் அது அவங்களுக்கு சிம்பிள் சார். இல்லை ரூம் இருக்கு இல்லைங்களா, அவருக்கு ஒரு ரூம் பெரிய ரூம் போடுறாங்க இல்லையா, இந்த அவரு ரூம் பக்கத்துலேயே எங்கள் 3 பேருக்கும் ரூம் இருக்கும். அவருடைய அசிஸ்டண்ட் டச்சப் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார் திருக்கோணம்னுங்கன்னு அவருக்கு, அப்புறம் காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு ரூமு, மேக்கப்புக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த மேக்கப் மேன் ரூமு தான் அவங்க கிச்சனே, எங்கள் ரூம் தான் அவங்க கிச்சனே. சரி சரி. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோன்னா அந்த ரூமை பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் அப்பா ரூமில் வச்சுட்டு வந்துட்டா போதும். அம்மா அந்த நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கு மேலே ஒரு வண்டி எடுத்துகிட்டு அவங்களே ஆளை கூட்டிகிட்டு மார்க்கெட் போயிட்டாங்கன்னாக்கா என்னென்ன ஒன்றும் வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அது இது பை 12:30 யாரும் வச்சுக்க மாட்டாங்க. 12:30 12:45 சாப்பாடு வண்டி அங்கே வந்துடும். கம்பெனி வண்டி வருதோ இல்லையோ எங்கள் வண்டி வந்துடும். அவ்வளோ ப்ராம்ப்டாக இருப்பாங்க. முக்கால்வாசி நான்வெஜ் தான் இருக்கும். நான்வெஜ் இல்லாத நாள் இருக்காது. அவருக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் பார்த்து? அவருக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க, அவர் எல்லாத்தையும் சாப்பிட்றவர் தான். இல்லை இதெல்லாம் மீனா இல்லை மட்டனா அந்த மாதிரி டெய்லி எல்லாமே இருக்குமே. மட்டன் ஜாஸ்தி, சிக்கன் இல்லாத நாள் இருக்காது, சிக்கன் காடை ஏதாவது இல்லாத நாள் இருக்காது, மீன் இல்லாத நாள் இருக்காது, மீன் குழம்பு மீன் வறுவல் இல்லாத நாள் இருக்காது. அது அப்புறம் மட்டன் அது இது எல்லாமே அவர் இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி தான். அது இல்லாமல் எங்களுக்கு ஸ்டுடியோ சைடில் இருந்து வேறு எல்லாம் வந்துடும். அதனால் எங்கள் ஏரியாவில் வந்து சாப்பாட்டுக்கு சொல்ல போனோன்னா என்னுடைய இந்த வயிறு அன்றைக்கி சாப்பிட்ட வயிறு தான். சிவாஜி சார் அவங்க வீட்டு சாப்பாடு காப்பாடி சாப்பாடு தான். அவர் மறுபடியும் பயணங்கள் அப்போ எப்படி டைம் பாஸ், பாட்டெலாம் கேட்பாரா இல்லை மற்ற படங்களை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்பா கிட்ட? அவர் படங்களை பற்றினா நம்ம செய்கிற படங்களை பற்றி பேசுவாங்க. மற்ற படங்களை பற்றி இப்போ எம்ஜிஆர் படம் வரும் அதை பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணி அப்பா கிட்ட பேச அது நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது கிடையாது, கேட்டதும் கிடையாது. இஸ் நாட் தட் மச் திங். இப்போ நவராத்திரி படம் அப்பா தான் மேக்கப்பா? ஆமாம். அப்பா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். 9 வேடங்கள் அதில் பண்ணுறது. அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துக்கிட்டாங்க சிவாஜி உங்கள் அப்பாவும்? அது வந்து 9 கேரக்டர் தானே சார், 9 விக்கு. அப்புறம் வந்துக்கிட்டு அதில் அந்த ஒரு ரவுடி கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு விக்கு சின்ன சின்ன கர்லிங்கில் அது வந்துக்கிட்டு பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டு அப்புறம் அவரே சொன்னார் இந்த மாதிரி இருக்கணும்டா, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னாரு. அது கிட்டத்தட்ட 2-3 விக்கு பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஒரு விக்கு தான் அது அவர் செலக்ட் பண்ணார். அதுவும் ரஷீதுன்னு கல்கட்டாவிலேருந்து வந்த ஒரு விக் மேக்கர். அவன் நம்ம கூட தான் இருந்தான் அவன் ரொம்ப நாள். அப்புறம் இறந்துட்டான். அவன் தான் பண்ணி கொடுத்தது. காத்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒன்றை முடிச்சு கொடுத்துருவான். முடிச்சு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு ஓகே இல்லைன்னு ஓகேன்னாக்கா அதை மறுபடியும் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்ட் பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துன்னு போயிட்டு வந்த உடனே வச்சு பார்த்துட்டு ஓகே பண்ணின்னு அது ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டில் எடுப்போம். இல்லைன்னா பார்த்துட்டு விட்டுடுவோம். இல்லைன்னா மறுபடியும் ஓகே இல்லைன்னா மறுபடியும் இன்னொன்று செய்வோம். அதே மாதிரி அவர் சில கேரக்டருங்களை அவர் செட்டுக்கு வரவங்க போகிறவங்களே பார்ப்பார். பார்த்து அதை மனசில் வச்சுருந்தாருன்னாக்கா அது உடனே டிஸ்கஷனில் போட்டு வச்சுருவாங்க. அந்த ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஹேர் ஸ்டைல் ஞாபகம் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவர் அப்பா கிட்ட சொல்லிடுவார். ஆமாம், அந்த மாதிரி ஓணும். இப்போ இந்த வியட்நாம் வீடு அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதுக்கெல்லாம் ஆள் யாரையாச்சும் அது யாரோ பார்த்துருப்பாரு, அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லிடுவார். உடனே அதை மாதிரி அது உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட பழக்கத்தில் இருக்கவங்கள காமிச்சு இது பண்ணிடுவாங்க. ஓ சரி சரி. சிலது வந்து அவங்களே யூகம் பண்ணி இப்போ இந்த தங்கப்பதக்கம். ஓ சார் அங்கே பக்கம் வந்துக்கிட்டு அவர் இது தானே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே. நம்ம இவர் இருக்கிற தேவாரம் அவருடைய அந்த மீசெல்லாம் வச்சு தானே. ஏன்னா அந்த பெரிய மீசை வச்சு அவருக்கு நல்லா இருக்காதுன்றதுனால அதுக்கு ஒரு தனியான ஒரு இதெல்லாம் முதல்ல அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அவருடைய ஃபேஸுக்கு அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி மோல்டிங் பண்ணி தான் விக்கெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பாக்கி இருக்கவங்களுக்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு தோப்பம் பண்ணி தைச்சி கொடுத்துட்டு அதில் இது பண்ணுவோம். ஏன்னா இவருக்கு மோல்டிங் எல்லாம் பண்ணி அங்கங்கே பேடுகள்லாம் வச்சு தைச்சி எல்லாம் பக்காவாக இவரோட ஃபேஸ் மாதிரி ஒரு மோல்டு வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம், அது அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம்.